அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் இந்த வீடியோவில் பிபிஎம்மோட சம் செட்டப் ஃபியூச்சர் செட்டப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிபிஎம்ஏ எப்படி பிபிஎம்ஐ பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்கேன் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில். 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ரீஎன்ட்ரி செட்டப் எடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ clear momentum candle here, one first momentum, second momentum. ஆனால் அந்த பிபிஎம் டாப் பிபியை இந்த ஷேடோவை இன்னும் மார்க்கெட்டு தொடவே இல்லை. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அஸ் பர் பிபிஎம்ஐ செட்டப்பில் மொமெண்டத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி வரும். ஸோ நம்ம மொமெண்டம் வந்தாச்சு, ரீஎன்ட்ரி இங்கே வரும்ன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 4 ஹவர் நமக்கு ரீஎன்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னாக்க இந்த ஜோனுக்கு வந்துச்சுன்னா அதோட ஒரு டைம் ஃப்ரேம் டவுனில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரீம் விழணும். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இங்கே எக்ஸ்ட்ரீம் விழும், இதை டச் பண்ணிட்டு கீழே வரும். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் எம்ஹெச்சி வரும். ஸோ பிபிஎம்ஐ கோடு ரீஎன்ட்ரி எக்ஸ்ட்ரீம் இல்லைன்னா ரீஎன்ட்ரி எக்ஸ்ட்ரீம் எம்ஹெச்சி. இங்கே 15 மினிட்ஸ் டைமில் எக்ஸ்ட்ரீம்லலாம் இந்த எக்ஸ்ட்ரீம் எம்ஹெச்சி லெவல். ஸோ இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ட்ரேடை நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இது ஒரு நல்ல செட்டப், கண்டிப்பாக இதில் ஒரு 4 to 5% ஏர்ன் பண்ணலாம். நான் எப்படி போட்டதுக்கு அப்புறம் இது எவ்வளோ ஏர்ன் பண்ணுறது இந்த விதமாக சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபியூச்சர் செட்டப் தான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்னு அதை பேஸ் பண்ணி தான் அதை பண்ண போகிறோம். தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய்.